ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. கண்டிப்பாக இது உங்களில் நிறைய பேருக்கு மோட்டிவேஷனலாக இருக்குங்க. யாரெல்லாம் பேங்க்கில் நகையை அடமானம் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்களும் வேகமாக உங்கள் நகையை வந்து திருப்புறதுக்கான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். நான் ஃபாலோ பண்ண டிப்பு கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க. அதாவது நகையை கொண்டு போய் பேங்க்கில் அடமானம் வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ கிளிப்பிங் தான் இது. ஸோ நான் எப்போயுமே பேங்க்கில் கொண்டு போய் நகையை அடமானம் வைக்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் அதை மெஷர் பண்ணி எழுதிக்குவேன் நான் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் நிறையா வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோலையும் எப்படி இந்த நகையெல்லாம் நான் வந்து 1 இயர்க்குள்ளே எப்படி மீட்டிருக்கேன், இன்னும் என்ன எவ்வளோ மீட்க வேண்டியது இருக்குது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ 2011லேருந்து கிட்டத்தட்ட 13 வருஷமாங்க எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் ஒரு நகைச்சீட்டு போட்டு வருஷத்துக்கு 2லேருந்து 3 சவரன் அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சு நகை வந்து சேர்த்துக்கிட்டே தாங்க வந்தேன் நான். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 5500 அந்த ரேஞ்சில் இருக்கும்போதில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 சவரன் கிட்ட நகையை வந்து விற்றுட்டேன். ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி வர்றப்போ நம்ம வந்து விற்றுட்டேன். ஆனால் இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன். அப்போ வந்து அடமானம் வச்சுருந்துருக்கலாம், கண்டிப்பாக நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை திருப்பியிருக்கலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப யோசித்தேங்க. ஏன்னா நகை விலை வந்து ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே டபுளுக்கு மேலே ஆயிடுச்சு நமக்கு. ஸோ ஆனால் நம்ம நகையை அடமானம் வச்சுட்டு கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்கங்க. 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு சொல்லி எங்களால் திருப்பவே முடியலை, அப்படியே வட்டி மட்டும் கட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த முயற்சியை எடுங்க. கண்டிப்பாக நீங்களும் அந்த நகையை வந்து வேகமாகவே திருப்பிடலாம். நான் இப்போ காமிக்கிற எல்லா நகையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபா நகை கடன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபா மதிப்புள்ள நகை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நம்ம வந்து நகையை வந்து அப்படியே திருப்பலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேங்க்கில் அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. அதாவது வட்டி மட்டும் கட்டிட்டு அசலை திரும்ப மர அடகு வச்சுக்கலாம் அப்படின்னு. ஒரு சில பேங்க்கில் அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க. லாஸ்ட் இயர் எனக்குமே இது நேர்ந்ததுங்க. அப்போ நான் ஒரு செட் ஆஃப் 5 லட்ச ரூபாய்க்கு நம்ம டெய்லி யூஸுக்கு போடுற வளையல், செயின் அந்த மாதிரி தான் கொண்டு போய் வைக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இந்த நெக்லஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவுக்கு ஒரு 2 வயசு இருக்கும்போதில் 2 வருஷம் கிட்டத்தட்ட பேங்க்கில் வந்து ஒரு ₹1000 போட்டு சேர்த்து வச்சு அதில் சேர்த்த நகை தாங்க. இது வாங்கும் போதில் கிட்டத்தட்ட 2 சவரன்னு 32,000த்துக்கும் என்னமோ வாங்கினேன் நான். பேக் செயின் தனியாக ஒரு 4-5 மாதம் கழித்து ஒரு ₹3,500 என்னமோ வாங்கினேன். இப்போல்லாம் கனவுல கூட காண முடியாதுங்க. இதெல்லாம் வந்து திரும்ப பண்ண முடியுமா, நம்மளால் இப்படிலாம் ஒரு நகை வாங்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ₹32,000 போய் இன்றைக்கி ஒரு 4 கிராம் கூட நம்மளால் வாங்க முடியாது உங்களுக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கு அப்படின்னதும் மாதம் வந்து ஒரு ₹1,500 வந்து பேங்க்கில் 2 வருஷத்துக்கு சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட்டில் வாங்கினது தாங்க அந்த நெக்லஸ்ஸு. ஸோ இதுதான் என்னோடய லோன் அமௌண்ட். 2,66,000 அப்படிங்கிறதுக்கு ஒரு லோன் வந்து எடுத்திருந்தேன். அதே மாதிரி 1,83,000 அப்படின்னு சொல்லி 2 லோன் அமௌண்ட் எடுத்திருந்தேங்க. கிட்டத்தட்ட 2 சேர்ந்து ஒரு 4,50,000 லட்ச ரூபா வரும். அது போக அதுக்கு வட்டி எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா லோனு உங்களுக்கு. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 6 மாதத்தில் இந்த 1,83,000 வர்ற லோன் அமௌண்ட்டை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நான் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி என்னோடய லோன் அமௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இருக்கிற எல்லா நகையும் கொண்டு போய் பேங்க்கில் தயவு செஞ்சு அடமானம் வைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு சில நகைகள் இருக்கும், இது நம்ம போட மாட்டோம் அப்படிங்கிறத பழசில் போட்டு புதுசாக வாங்காதீங்க தயவு செஞ்சு. நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சினா நம்ம நகையை தான் அடமானம் வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த எமர்ஜென்சிக்கு நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ நகை வைப்பீங்க? ஒரு சில குடும்ப சூழ்நிலையை பொறுத்து நான் வந்து மேக்ஸிமம் 5 வரையும் பேங்க்கில் அடமானம் வைப்பேன் நான். ஸோ அதனால் அதுக்கான நகைகளை இப்போ வரைக்கும் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே இல்லை. இதெல்லாம் வந்து பாப்பாவுக்கு சின்னதில் போட்ட வளையல், இது தம்பிக்கு குட்டி பையனாக இருக்கும் போதில் போட்ட ப்ரேஸ்லெட்டு, அப்புறம் பாப்பாவோட நெக்லஸ்ஸு, அப்புறம் ஒரு சில பென்னண்ட்டு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணலைனாலுமே இது எல்லாமே 916 நகைகள். ஸோ அது பேங்க்கில் வச்சோம் அப்படின்னோம்னா இன்றைக்குள்ள மார்க்கெட் ரேட்டுக்கு நமக்கு தருவாங்க. அதனால் நான் இந்த நகைகளை தான் ஃப்ரீக்வெண்ட்டாக வச்சு எடுக்கிறது உங்களுக்கு. நான் இது வரைக்கும் ஒரு புது நகை வாங்குறதுக்காக இந்த பழைய நகையை கொண்டு போய் அடமானம் வச்சதே கிடையாதுங்க. நான் வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும்தான் இந்த நகையை அடமானம் வச்சுருப்பேன். ஒரு புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம், இல்லை ஒரு வீடு வாங்குகிறோம், இல்லை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும்தான் இந்த நகையை அடமானம் வச்சுருக்கேன்.
ஒரு புது நகை வாங்க போகிறேன்னு சொல்லி இது வரைக்கும் நான் என்னுடைய நகைகளை வந்து பேங்க்கில் அடமானம் வச்சு நான் வாங்கினதே கிடையாது. நான் மேக்ஸிமம் வந்து சிட் ஸ்கீமு அப்படி இல்லைன்னா வேறு வேறு விதமாக, அதாவது கோல்டு காயின் வாங்கி சேர்த்து நம்ம ஒரு நகை வாங்குறது இப்படி தான் சேர்ப்பேனே தவிர, பேங்க்கில் நகையை அடமானம் வச்சு புது நகை வாங்கிறது அப்படிங்கிறதே கிடையாது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ வந்து ஒரு 5,00,000 லோன் வந்து எடுக்க போகிறோம். இந்த மாதத்தை தான் எடுக்க போகிறேன். இப்போ டிசம்பரில் எடுக்க போகிறேன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படி நம்ம அதை திருப்பலாங்கிறது தான் பார்க்க போகிறேன். இப்போ பேங்க்கில் வந்து கரண்ட்டாக பார்த்திங்கன்னா 7,200 வந்து மேக்ஸிமம் எல்லா பேங்க்லேயும் கொடுக்குறாங்க. அதுவே 6 மாதத்துக்குள்ளே லோனை க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேங்க்கில் 7,800 வரையும் கூட கொடுக்குறாங்கங்க. அது மாதிரி உங்களுக்கு வட்டின்னு பார்த்தீங்கன்னா 9%லேருந்து 10.45% வரையும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் போடுறாங்க உங்களுக்கு. ஸோ பொதுவாக இந்த மாதிரி நீங்கள் நகையை வந்து அடமானம் வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 5,00,000 நகையை அடமானம் வைக்க போகிறீங்க அப்படின்னா, அதை வந்து 2 அல்லது 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வைங்கங்க. அப்படின்னா தான் ஈஸியாக நமக்கு வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஒரு லோனை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா தானே அடுத்ததை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும், அடுத்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு கூட சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து நமக்கு வரும். ஸோ அதனால் வேகமாகவே நம்ம வந்து நகையை வந்து க்ளோஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா 5,00,000 வந்து நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஒரு 2,00,000 ஒரு 3,00,000 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ 2,00,000 வந்து எனக்கு கிட்டத்தட்ட 30 கிராம் தேவைப்பட்டது. 3,00,000 நகைக்கு வந்து ஒரு 40லேருந்து 45 கிராம் அக்கார்டிங் டு அது வந்து ஒரு 22 கேரட்டு 20 கேரட்டுங்கிறப்ப கூட ஒரு 4 கிராம் 5 கிராம் உங்களுக்கு தேவைப்படும் உங்களுக்கு. நீங்கள் வந்து உங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மந்த்லி வந்து இந்த லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இஎம்ஐ எடுத்து வைக்க முடியும். இப்போ ஒரு ஹவுசிங் லோன்லாம் எடுத்தால் கண்டிப்பாக ஒரு மந்த்லி இஎம்ஐன்னு எடுத்து வைக்கிறோம்ல, அது மாதிரி இதுக்கு எவ்வளோ இஎம்ஐ எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். நான் இந்த லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 25,000 வந்து என்னோடய இஎம்ஐயாக நான் சூஸ் பண்ணியிருக்கேங்க. நான் வந்து இப்போ டிசம்பர் 2025 ஒரு நீங்கள் நகை வந்து அடமானம் வச்சு 5,00,000 எடுக்கிறீங்க அப்படின்னா 1 இயரில் திருப்புறதுக்கு என்னென்ன வகைகள் வழி இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட லோன் அமௌண்ட் எவ்வளவு, உங்களோட டார்கெட் எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னால் மாதம் 25,000 எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது. உங்களால் வந்து இல்லை எனக்கு மாதம் ஒரு 15,000 தான் எடுத்து வைக்க முடியும், 20,000 தான் எடுத்து வைக்க முடியும்னா, அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ நாளில் அதை க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டார்கெட்டை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். மெத்தடு இதாங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 5,00,000 வந்து 2 வருஷத்தில் அழகாக திருப்பிடலாம். மாதம் ஒரு 25,000 என்னோடய டார்கெட்டாக இருக்கிறப்ப. இந்த 5,00,000க்கு கிட்டத்தட்ட 55,000 ஒரு வருஷத்துக்கு வட்டியாக வருதுங்க. ஸோ வட்டியை நம்ம கட்டுறதுல ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கணுங்க. வந்து அசலை வந்து 2வது தான். உங்களுக்கு வட்டி வந்து நம்ம கட்டணும். அப்படின்னா தான் நம்ம நகை மூழ்காமல் போகும் உங்களுக்கு. ஸோ இந்த வட்டியை வந்து 55,000 அப்படிங்கிறப்ப நான் 5,00,000க்கு 2,00,000 2,000 3,00,000 3,000 மாதம் கட்டிடணும் அப்படிங்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ 25,000 இந்த 5,000 போயிடுச்சு அப்படின்னா மீதி 20,000 இருக்கும். ஸோ அந்த 20,000 10 மாதத்துக்கு நான் கட்டினேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 2,00,000 வரும் எனக்கு. ஸோ 2,00,000 அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வருஷம் செப்டம்பருக்குள்ளே கண்டிப்பாக அதை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி, செப்டம்பரில் என்னோடய பர்த்டே வரும். ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த நகையை நம்ம திருப்பிடணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஊடாலே ஒரு அமௌண்ட்டு கிடைக்குதுன்னா கூட நம்ம திருப்பலாம். பட் நான் இதை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ 20,000 × 10 மாதத்துக்கு டிசம்பரில் தான் நான் லோன் டிசம்பர் 1ஆம் தான் எடுக்கிறேன் அப்படின்னா டிசம்பர்லேருந்தே நான் வந்து அதை கட்ட ஆரம்பிச்சிருவேன் நான் உங்களுக்கு. ஸோ செப்டம்பரில் கண்டிப்பாக இந்த லோனை க்ளோஸ் பண்ணி முடிச்சிருவோம் நம்ம. இப்போ நமக்கு மிச்சம் எவ்வளோ இருக்குது, 3,00,000 லோன் இருக்குது. இன்னும் 2 மாதம் இருக்குது அது நம்ம அந்த லோனை வந்து ரெனுவல் பண்ணுறதுக்கோ க்ளோஸ் பண்ணி எடுக்கிறதுக்கோ. ஸோ அப்போ அந்த 2 மாதத்துக்கு 20,000 இங்கே கட்டிடுறேன் நான் உங்களுக்கு. அப்போ எனக்கு என்ன வரும், 2,55,000 வரும் உங்களுக்கு. வந்து இந்த இதில் வட்டி கட்டினா ஒரு 2,000 கூட இருக்கும். ஸோ அந்த 2,000 சேர்த்து கட்டுறதுனாலும் கட்டலாம், இல்லை அதுக்கு ஒரு நகைச்சீட்டு ஆரம்பித்து புது நகை வாங்குறதுக்கு நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த 3,000 இன்ட்ரெஸ்ட் தனி ப்ளஸ் ஒரு 20,000 கட்டிட்டு வரேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட 2,55,000 நவம்பர் மாதத்தில் மீதி இருக்கும். அந்த கிட்டத்தட்ட 45,000 க்ளோஸ் ஆயிரும். ஸோ நான் 2,55,000 இருக்கும் கையில். 2,55,000 இருக்குது அப்படின்னா நம்ம நகையை திருப்பிடலாம். இல்லை அப்படின்னா அதை அடுத்த வருஷத்துக்கு திரும்ப அடமானம் வைக்க போகிறேன். அப்போ திரும்ப ஒருக்க 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறேன் நான். ஸோ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ 1,00,000 ஒன்றும் 1,50,000 ஒன்றும் அப்படின்னு வைக்க போகிறேன். ஸோ 1,00,000 வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு அதிகமான அமௌண்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு கொஞ்சம் நகை வச்சாலே போதும். 1,50,000 நம்ம அது நமக்கு வந்து ஒரு வருஷம் ரெனுவலில் தான் போட போகிறேன்.
ஸோ அதுக்கு இதை விட கொஞ்சம் அதிகமான நகை வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த 1,00,000 ரூபாய்க்கு வந்து 6 மாதம் டார்கெட் எடுத்திருக்கனால வந்து வட்டி பணம் இந்த 1,00,000 ரூபாய்க்கு 1,200 இந்த 1,55,000க்கு 1,800 அப்படின்னு சொல்லி ஒரு 3,000 வந்து வட்டிக்காக நான் எடுத்து வைக்கிறேங்க. ஸோ 3,000 போயிடுச்சு, 25,000லேருந்து 3,000 போயிடுச்சு அப்படின்னா 22,000 நம்ம கையில் இருக்கும் உங்களுக்கு. இந்த 22,000த்தையும் நான் வந்து மொத்தமாக இந்த 1,00,000 கட்ட போகிறது இல்லைங்க. 18,000 வந்து இந்த 1,00,000க்கு கட்ட போகிறேன். ஏன்னா எனக்கு அதுக்கு திருப்புறதுக்கு 6 மாதம் டைம் இருக்குது எனக்கு. மீதி 4,000 வந்து இந்த 1,50,000 இதில் வந்து நான் கட்ட போகிறேன் உங்களுக்கு. அப்போ எனக்கு வந்து 18,000 அப்படின்னு சொல்லி ஒரு 5 மாதத்துக்கு கட்ட போகிறேங்க. அப்போ எனக்கு வந்து 90,000 வரும் உங்களுக்கு. அடுத்தது கடைசி மாதத்துக்கு வந்து 6வது மாதத்துக்கு ஒரு 10,000 கட்டினாலே இந்த 1,00,000 இதை வந்து 6 மாதத்துக்குள்ள நான் க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம் நான். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 4,000 கட்டிகிட்டே வரேன். 4,000 + 1,800 ஒரு 5,800 மாதம் வந்து வட்டிக்கும் அசலுக்கும் சேர்த்து கட்டிகிட்டே வர்றேன். ஸோ இந்த 6வது மாதம் இங்கே 10,000 கட்டினதுனால மீதி 8,000 இருக்கும் பார்த்திங்களா, அந்த 18,000 அந்த 8,000 + அசல் ஒரு 4,000 கட்டிட்டு வரேன்ல. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த 6th மந்த்து வந்து இந்த 1,50,000 வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 12,000 கட்டிடுவேன் உங்களுக்கு. அடுத்து 7th மந்த்லேருந்து 12th மந்த் வரையும் ஒரு 5 மாதம் இருக்கும். அந்த 5 மாதமும் நான் வந்து ஒரு 23,000 கட்டிகிட்டே வருவேங்க. 1,800 வந்து வட்டியாக கட்டியிருப்பேன், 23,000 வந்து அசலை வந்து கட்டிக்கிட்டே வரேன். அப்போ 1,15,000 வரும். ஸோ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 1,15,000 + 12,000 + ஒரு 20,000 எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 1,47,000 வந்துடும். எப்போ அந்த எண்ட் ஆஃப் த 12வது மாதத்தில் நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1,55,000 நம்ம வட்டி வந்து கட்டிட்டு தாங்க வந்திருக்கோம். ஸோ வட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இருந்தாலும் நம்ம ஒரு 1,800 வட்டிக்கு அதிகமாக கட்டிட்டு வந்தனால அந்த 1,55,000ங்கிறதுல வந்து ஒரு 2,000 3,000 தான் கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ கண்டிப்பாக அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் இயரில் உங்களால் இந்த ஃபுல் அமௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணி 5,00,000 நகையும் உங்களால் திருப்பிக்கிட முடியும். இந்த நகை ஃபுல்லாகவே திருப்புற வரைக்கும் வேறு எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்கிடாதீங்க. நகையை அடமானம் வச்சு புது நகை வாங்குறது அப்படிங்கிறது வந்து உங்களோட விருப்பம்தாங்க. அது எப்பயுமே நான் வந்து ஒரு நல்ல வழி அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா இப்போ பேங்க்கில் நகையை வந்து நிறைய திருட்டுத்தனம் அங்கேயும் நடக்குது. பேங்க்கில் கொண்டு போய் நம்ம சேஃப்டியாக வைக்கவும் முடியல உங்களுக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் யாரெல்லாம் பேங்க்கில் நகையை அடமானம் வச்சுருக்கீங்களோ எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் திருப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக திருப்பிக்கோங்க. நகை விலை நாளுக்கு நாள் கூடுது குறையுது அது வேறு விஷயம். அது வந்து நம்ம மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டுன்னு சேமித்து அதை வாங்கிக்கிட்டே வாங்க. நகையை அடமானம் வச்சு வாங்குறதுங்கிறத ரொம்ப ரொம்ப யோசித்து பண்ணுங்கள் நீங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து தொடங்குறதுக்கு நான் அந்த வீடியோ ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க. கோல்டு ETF சில்வர் ETF எப்படி வாங்குறது, கோல்டு பீஸ் சில்வர் பீஸாக நான் சேர்க்குறீங்கன்னா எப்படி சேர்க்குறது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஏன்னா என்னோடய டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ போட முடியாது. அது வந்து சட்டப்படி குற்றம். அப்படி வந்து என்னோடய வீடியோ வந்து போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து யூடியூப்லேருந்து நிறையா ஸ்ட்ரைக்கு, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு அதெல்லாம் வர சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக என்னால் வந்து என்னோடய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இந்த இப்போ நம்ம டிஜிகோல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு இன்னொரு மொபைலில் சொல்லி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சத்தியமாக என்னால் பண்ண முடியாது. பட் என்னென்ன பண்ணணும், அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நோட்டில் எழுதி வச்சு உங்களுக்கு கிளியராக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். நான் வந்து அதில் பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு அதில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதை பற்றிலாம் தெரியாது. ஜஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் வாங்கி நான் சேர்த்துட்டு வரேன். அதை கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிஜமாகவே அந்த இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்போயாவது பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், டக்குன்னு பணம் வேணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் ஷேர்ஸை விற்றுட்டு நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டக்குன்னு நகையை கொண்டு போய் பேங்க்கில் அடமானம் வைக்கணுங்கிற ஒரு அவசியம் கூட வராது அந்த சமயத்தில். அந்த வீடியோவை இன்னும் 1 or 2 டேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்கிறேங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.